ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிரர் மேட்னஸ் தான் பார்க்க போகிறோம். 1 மந்த் ஆயிடுச்சு. நானும் இது இப்போதான் போட்டா மாதிரி இருக்குது. பார்த்தா 1 மந்த் ஆயிடுச்சு. சுத்தமாக இந்த கவனிக்கல. ஸோ சாரி. எப்போ பாரு இதே வேலையாக போச்சுடின்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணுறது. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நைட்டு தான் ரெக்கார்டு பண்ணுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் நைட்டு ரெக்கார்டு பண்ணேன். ஏன்னு தெரில, கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இல்லைனா நேற்றே அப்லோட் ஆகிருக்கோம். சரி, கொஞ்சம் ரொம்ப லொடன்னு பேசாமல் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜெமன், ஜஸ்டின், ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போது நான் அந்த 3 பேரும் அந்த தேவங்க அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். டே ஜெமன், வேணாண்டா, அவன் அதை நிறுத்த சொல்லிடு. ஏன்? என்ன ஃபெலிக்ஸ், புதுசாக நான் பாசம் பொத்திக்கிட்டு வருது? அவனை உனக்கு பிடிக்காது தானே? இப்போ என்னடா? டேய், அப்படி இல்லைடா. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம டீம் கேப்டனு. அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப பயப்படுறான்டா. அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆகிட போகுது. அப்புறம் நம்ம மேலே ஏதாவது வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ மூடிக்கின்னு. நீ இப்போ நான் நான் போய் நிறுத்தணும் அப்படின்ட்டு இப்போ ஃபெலிக்ஸ் தேவங்க பின்னாடி போய் நிற்கலாம் போகிறான். இப்போ அப்படியே ஜிபின் ஜஸ்டின் அவனை புடுறான். அவனை இப்போ அப்படியே ஜஸ்டின் ஃபெலிக்ஸை பிடிச்சி வச்சுக்கிறான் பின்னாடி வாயை முடிக்கின்னு. ஃபெலிக்ஸ் அங்கே கதறிட்டு இருக்கிறான், நிறுத்துங்கடான்னு. இப்போ அப்படியே தேவங்க பார்க்கலாம். இங்கே தேவங்களுக்கு அங்கே அப்படியே பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்துருவான் போல. அவ்வளோ பயம் வருது. இருந்தாலும் சரி, என்ன ஆகிட போகுது. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியே கிடையாது. நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு எப்படாவது போயிடுவோண்டா அப்படின்ட்டு அவனுக்கு அப்படி தான் தோணுது. இதை பண்ணியே ஆகணும். அவனுக்கும் ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிது. இப்போ அப்படியே கண்ணாடியை பொறுமையாக பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே அவனோட கையை டப்புன்னு அரைப்பான். இப்போ அப்படியே அதுலேருந்து ரத்தம் ஊற்றுது. அது அப்படியே அந்த எதிர்க்க இருக்கிற அந்த சால்ட்லலாம் ஊற்றுது. இப்போ அப்படியே டப்புன்னு அந்த சைடில் இருந்த அந்த கேண்டல்லாம் ஆஃப் ஆகிடுது. ஆஃப் பிச் பிளாக் ஆகிடுது இப்போ ரூமு. இப்போ அவனுக்கு ஐயோ, எனத்தையும் சொல்ல சொன்னானே மாறி. அரோமாரா. ஐயோ அரோமா. வேற ஏதாவது இழுத்து விட்டுருவோம் போலையே. எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ட்டு இப்போ இந்த கண்ணாடியை விட்டு தள்ளிட்டு இப்போ இப்படி கதவை தேடின்னு இருட்டிலே ஓடிட்டு இருக்கிறான். பார்த்தா அங்கே 3 பேருமே அங்கே இல்லை. இவன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்கிறான். டேய், எங்கடா போனீங்க? கதவு திறக்கிற சத்தம் கூட கேட்கலையடா. எங்கடா போனீங்கன்னு பயமாகுதுடா. அப்படின்ட்டு கதவை எட்டி வளைக்கிறான். கதவை திறக்கவே மாட்டேது. இப்போ அப்படியே வச்சு பொறுமையா திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா அந்த கண்ணாடி பக்கத்துல இருந்த கேண்டில் திருப்பி எரியுது. ரிலீஸ் மறந்துட்டப்பா நான் என்னதுன்னு அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்படியே திணறிட்டு இருக்கிறான். எப்படிடா இது திடீர்னு எரியுது அப்படின்ட்டு அந்த கேண்டிலே உத்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே சைட்ல அந்த கண்ணாடியை பார்க்க சொல்லும். பின்னாடி யாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாருமா நீ? தெரியாம கூப்பிட்டுட்டேன், என்னை திருப்பி அங்க விட்டுருமா? இப்போ அப்படியே அந்த பேய் அங்கேருந்து அப்படியே அந்த பேய் கிட்ட வரா மாதிரி இருக்குது. இவன் அப்படியே அந்த பேயை தள்ளி விட்டு நான் ஓடலாமடா அப்படின்ட்டு அந்த பேய் மேலேயே போயிட்டு இடிச்சுன்னு இருப்பான். ஐயோ அக்கா விட்டுருக்கானே அப்படின்ட்டு இப்போ அப்படியே திருப்பியும் ஓடலான்னு ட்ரை பண்ணுவான். இப்போ அப்படியே அவன் திருப்பியும் ஓடலான்னு பார்த்தா திருப்பியும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். இது என்னடா கதையா இருக்குது. ஐயோ, இப்போ அப்படியே அந்த கண்ணாடியை உத்து பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி இவன் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரியா மாறிக்கிட்டே இருக்குது. டப்புன்னு அந்த கண்ணாடி கிராக் விட்டு மொத்தமா உடையுது. இவன் அப்படியே ஒரு மாதிரி கிற்கலாவுது. இப்போ அப்படியே விழுந்துருவான் பின்னாடி. இப்போ
இதோட கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அவன் எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா அவன் ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கிறான். எப்பயும் போலதான் எழுந்துக்கிறான். என்னடா இது, கனவா? இதுலதான் இப்படியா? எப்படி பேட் ட்ரீமடா இது. எங்க அந்த ஜிமின், எங்க அவன் அப்படின்ட்டு இப்ப அப்படியே வெளில போய் பாக்குறான். வெளில போய் பார்த்தா பக்கத்து ரூம்ல எல்லாரும் அவனுங்க பாட்டுக்கு சிவனேன்னு பத்துட்டு இருக்கிறானுங்க. டேய் உங்களை அப்படின்ட்டு இப்ப அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ளவர் வாச தூக்கி மண்டையிலே போட போறான். டேய் என்னடா பண்ற? நேத்து என்ன பேசி என்னை மேனிப்புலேட் பண்ணி என் உசிரியே காவு கொடுக்க பாத்துட்டீங்களாடா. டேய் என்னடா பேசினுங்கிற கலங்கத்தால. சே, உனக்குதான் ஏற்கனவே பயம் இல்லாத இதான் நானே நாங்க 3 பேரும் இங்க பத்துனுங்கிறோம். என்கிட்டயே கதவை ஓட்டுறியாடா நீ கனவு காண்ட்டு கனவா? யாரா கனவு காணா? கை கை எங்க போச்சு அப்படின்ட்டு இப்ப அப்படியே அந்த நேத்து பண்ண அந்த ரிச்சுவல்ல அந்த ஸ்கார் இருக்கும்னு தேடி பாக்குறான். ஒண்ணுமே இல்ல. டேடி ஆனா நேத்து நைட் என்னன்னு நடந்துச்சுடா. நான் நீங்களாம் என்ன இப்படி பண்ணீங்களா? நான் கரண்டி போனா பெயில இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி வாஞ்சிச்சா? டேய் தையாங்கு, நீ நீ ஏதோ பெருசா பயந்துருக்கிறடா, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஃப்ரீயா விடுறா தையாங்கு. டேய் ஜிமின், என்னோ நடந்திருக்குதுடா நேத்து, அது மட்டும் தெரிஞ்சுடா. எப்ப பாரு பேய் இருக்குது நாய் இருக்குதுன்னு சிப்படா. டேய் தேவம் கீழே இருக்கி வா. போ வாத்தாக்காரி கூப்பிடுறா பரப்படா கீழே பாத்துக்கிறேன்டா அவங்கள அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா வயன் வந்திருக்கா வீட்டுக்கு. வயன் ஏதோ சடன் சர்ப்ரைஸ் இல்ல, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு அதான். என்ன நேற்று நைட்டு ஜாலியாக இருந்திருக்கீங்க போல. ஜிமின் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க போல. ஆமாம், வழியில் போகிறேன் ஓனத்துக்கு வேட்டியில் விட்டுக்கினா பார்த்தியா, எனக்கு இது தேவைதான் ஒயன். என்னாச்சு தயம்? ஒன்றும் இல்லை வா ஒயன் வா. அச்சோ வயன், என்ன கியூட்டா இருக்க நீ. என்ன வேணும்னாலும் சொல்லு, ஆன்ட்டி உனக்கு செஞ்சு தரேன். ஐயோ அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி, நீங்க எது செஞ்சாலுமே நான் சாப்பிடுவேன். வயன்னா வயன் தான். சே, நல்ல ஆளை பிடிச்சிருக்க தயாங்க நீ. தெரியுமா? சரி நீ உட்காரு, நான் போயிட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வயனும் தேவங்களோட அம்மாவும் அவங்க பாட்டுக்கு அங்கே ஏதோ சமைச்சிக்கிட்டு இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துக்கின்னு அந்த நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன நடந்தது சுத்தமாக ஞாபகம் வர மாட்டுது. என்ன நடந்தது? இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் கீழே இறங்கி வரான். அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தான் இருந்தாலும் கேட்குறான். டேய் ஃபெலிக்ஸு, உனக்காவது ஞாபகம் இருக்காடா நேற்றுன்னு நடந்ததுன்னு? அப்பா கேப்டனு, ஏன் கேப்டனாக இருந்துக்கோப்பா, எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். 10 நாளா? டேய் மேட்ச் வருதுடா. டேய் போட, நீயும் உன் டீமில் தீய வைக்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கிறான். என்ன இவன் இப்படி இருக்கிறான்? ஒரு வேளை நம்ம நேற்று சண்டை போட்டது இருந்தால் கோச்சிக்கு நானான்னு. சரி போயிட்டு போட்டோம். சரி ஓவராக தான் பண்ணுறான். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்களுக்கு அந்த டே கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஒயன் ஃபுல்லாக தயவங்க கூட தான் இருக்கா. அன்றைக்கி நைட்டும் அவங்க தான் தங்குவா, தயவங்க ரூம்லேயே தான். அவங்க வீட்டிலலாம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தே ஆர் சில் அபவுட் தட். இப்போ ஒயன் தயவங்க ரூமில் தான் உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்குது ஃபோனில். தயவங்க எதுவுமே பண்ணாமல் பெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பகல் கனவு உட்காந்துட்டு இருக்கிறான். தயோங் 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 என்ன ஒயன்? அப்படி என்ன சார் அப்படி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இந்த ஃபெலிக்ஸ் வேறு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
ஓ, யாரு நீயே? அவன் எப்படா போவான்ட்டு காத்துட்டு இருந்தாலே இப்ப என்ன புதுசா பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ பக்கத்து ரூம்ல போய் தூங்கு. ஆ, என்ன டேயாங், நான் யாரு உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்டு? அப்போ நான் உன் ரூம்ல தான் நான் படுவேணும். கேர்ள் ஃப்ரெண்டு தான், வைஃப் இல்லைல்ல. போ பக்கத்து ரூமுக்கு. அடப்பாவி, இப்படியா டேயாங் நீ? சே, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு இப்போ தேவங்க அவன் பாட்டுக்கு நீ திருப்பியும் யோசிச்சுட்டு இருக்கிறான். நான் கிளம்புன்னு சொல்லிட்டா கிளம்பு சொல்றியா நீ? ஆமாம் பின்ன, போடி, தப்பா இருக்குதுடி இதெல்லாம். எனக்கு ஒன்றும் அப்படி தெரில அப்படின்ட்டு இப்போ தேவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்ட வயனு. ஏய், என்னடி பண்ற? தள்ளு. என்னடா நீ ஓவரா பண்ற? பொண்ணு நானே கம்முன்னு இருக்கிறேன், உனக்கு என்னடா இவ்வளோ சீன் காட்டுற? சே, நான் நல்லா குடும்பத்தில் பண்ண வேண்டிய இப்படிதான் இருப்பேன். ஓ, நாங்களாம் நம்த்து போன குடும்பத்தில் பிறந்துக்கிறோமா? அப்படின்னு சொல்லலை, நீ கொஞ்சம் ஆனால் போல்டான ஆளுவயன். சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிந்தையம், என்னடா இப்போ உனக்கு? இன்னும் ஒரு மாதிரியாவே இருக்கேன். என்னடி நீ அப்படின்ட்டு அப்படியே தேவங்கட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஏதோ தேவங்க ஏதோ குழந்தை மாரி வயன் பண்ணிட்டு இருக்குது. என்னடி பண்ற? ஐயோ தயம், ஏன்டா நீ இவ்வளோ அழகா இருக்கிற? ஐயோ சரி, என்னால் உன் பக்கத்துலேயே உட்கார முடியல தயம், எப்படிதானோ வச்ச. இப்போ தெத்துடா, ஏன் எல்லாரும் பின்னாடி இப்படி வழிஞ்சு தொலைகிறாளுங்கன்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா உன்னை ஆளா வச்சிட்டு இருக்கிறது. ஓ, சும்மா இப்பெல்லாம் பேசி கிடக்காது சரியா? அப்போ தாண்டா பேசுவேன். ஐயோ இப்படி அப்படின்ட்டு இப்போ அப்படியே எழுந்துக்கிறான். என்ன எழுந்துக்கிறேன்? என்னடா எழுந்துக்கிற அப்படின்ட்டு. இப்போ வயன் கொஞ்சம் கொஞ்சமா தேவங்க கிட்ட வருது. ஏய், தப்பா இருக்குதுடி, என்னடி பண்ற? இதெல்லாம் அவள் தான். உங்க வீட்டுலலாம் உனக்கு திட்ட மாட்டாங்களாடி? அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே வயன் அப்படியே தேவங்க கிட்ட நின்றுக்குது. இப்போ அப்படியே டப்புன்னு கட்டி பிடிச்சிருவா அவள். டப்புன்னு தேவங்க வந்து ட்ரீட்டா கண்ண முடிக்கிறான். அதுதான் பண்றாளா? வேற என்னடா எதிர்பார்த்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தேவங்க திருப்பி பேக் ஹேக் பண்ணுவான். இப்போ அப்படியே பேக் ஹேக் பண்ணிக்கினே அப்படியே அந்த மிரரை பார்க்குறான். அந்த ரிஃப்ளெக்ஷனில் இவங்க 2 பேருமே தெரியுறாங்க. ஒய்யன் டப்புன்னு நேற்று நைட்டு பார்த்தா அந்த பேய் மாரியே இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒய்யன் அப்படியே தள்ளி விட்டுறான். நீ என்னடா அப்படின்ட்டு இப்போ திருப்பியும் பார்த்தா ஒய்யன் இப்போ நார்மலாக தான் தெரியுது. அது கண்ணாடியில் என்ன? இப்போ கண்ணாடியில் நான் கண்ணாடியில் திருப்பி பேய் இருக்குதுன்னு சொல்ல போறியா? ஆமாண்டி, நீ நீ தயம் இந்த மாதிரிலாம் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்காத. இல்லடி, நான் பார்த்தேன்டி. ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி தேவங்க லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. தயம், என்னப்பா உனக்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒயன் வந்து அந்த அப்படியே தேவங்களோட ஃபேஸை பிடிச்சிட்டு பேசுகிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயம், நீ தான் பயப்படுற. சரி விடு, நான் உன் கூடயே இருக்கேன் இன்னைக்கு. ஓகே அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருப்பாங்க. ஒரு தேவங்க இப்போ தூங்கின பிறகு இப்போ தேவங்க திடீர்னு ஒரு இடத்துல இருக்கிறான், தூங்கிட்டு தான் இருக்கான். அப்படியே பக்கத்தில் பார்த்தா இன்னொரு பெட் இருக்கு, அதில் இன்னொரு தேவங்க படுத்துட்டு இருக்கிறான். அசல் தேவங்க மாதிரியே இருக்கான், ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி இருக்கான். டேய் 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த தேவங்க எழுப்பலான்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு தேவங்க போயிட்டு உலுக்கிட்டு இருக்கிறான். இவன் எழுந்து அந்த தேவங்க எழுந்துக்கவே மாட்டான், அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு.
டேய் 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 டேய், என்னடா நடக்குதுங்க? வயன்னு சொல்லிட்டு இப்போ வயனை போட்டு எழுப்பிட்டு இருக்கிறான். வயனும் ஏந்துக்க மாட்டுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே என்ன பண்றது ஏதா பண்றது ஒண்ணுமே தெரியல. சரி ஜன்னல் வழியாவது எட்டி குதி போமாடா அப்படின்ட்டு ஜன்னலை திறக்கிறேன், ஜன்னலை திறக்க மாட்டுது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரு எதுவும் இந்த நகம் சத்தம் வருது, அதுவும் அது ஏறுற மாதிரி சத்தம் வருது. ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே பொறுமையா அப்படியே மேலே பார்க்கறான். மேலே பார்த்தா இந்த தேவாங்கி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மேலே ஏதோ ஒரு ஒரு 4 கால் நின்றுட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு என்ன பயத்துல ஒன்றும் தெரில, தலைகால புரியல. இப்போ அப்படியே இந்த அப்படியே குடு 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 ஓடி போயிட்டு கதவு திறப்பான். கதவு ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆயிட்டு இவன் ஓடினே இருக்கிறான். பின்னாடி அது அப்படி துரத்தின்னு வருது அது. ஐயோ டேய் காப்பாத்துக்கடா அப்படின்ட்டு ஓடினே இருக்கிறான். இப்போ அவன் அப்படியே ஓடி வந்துட்டே இருக்க சொல்ல அப்படியே டைனிங் ஹால்லாம் இருக்குது. அங்கே பார்த்தா ஜஸ்டின் கூலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கிறான். தொத்துறடா என்ன தொத்துறா, அங்கே பாருடா. யாரடா உன்னை தோத்துறா? அங்கே பாரு, அது பாரு, அது பார்க்க எப்படி தருமா வந்தது? பெரிய முடி, 4 காலு. ஐயோ நாய் மாரி நந்து வந்துடுறா, அது பொண்ணு நாய் மாரி நந்து வந்துடுறா. டே ஏன்டா பயப்படுற? உட்கார்றா டே, உட்கார் அப்படின்ட்டு சேர் இழுத்து போடுறான். சரி அவங்க அப்படியே உட்காடுறான். வேர்வை அவ்வளோ வேர்வை ஊற்றுது, ஃபுல்லாக நனைஞ்சிட்டான் வேர்வையில். அங்கே பாரு, வயன் தாண்டா உன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறா, என்னடா நினச்சினுக்கிற அப்படின்ட்டு திருப்பி அவன் காஃபி குடிக்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு ஒரு மார்க்கமாக தேவங்க கிட்ட நந்து வந்து தள்ளுபடி என் வயனே இல்லடி, எதல்றி அப்படின்ட்டு தேவங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஏனிய வயன் இல்லடி, ஏய் உன்னை இருடி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சில அந்த பொண்ணு மூஞ்சில குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ காலையில் பார்த்தா இப்போ தேவங்க அப்போ அப்படியே காற்றுலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். டேய் தேவங், என்னடா இவன் காற்றுலேயே கத்தி சண்டை ஆடினுக்கிறான். தேவம் அப்படின்ட்டு இப்போ அப்படி தேவங்க போனோடனே இப்போ ஏய் என் வயன் இல்லடி. தேவங் என்னடா உனக்கு காலங்கத்தால ஏந்துக்கிற இந்த மாதிரி பண்ற, உனக்கே இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ வயன் அப்படியே இந்த ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்றா. திருப்பியும் கனவாடி, என்னடி இது? வயன் இந்த வீட்டில் என்ன இருக்குதுடி? வயன் உன்ட்டு ஒரு உண்மையை சொல்லணும் வயன். அன்னைக்கு ராத்திரி இவனுங்கெல்லாம் வந்தானுங்களே, என்னை வந்து ஏதோ ரிச்சுவல் பண்ண சொன்னானுங்க, பண்ணிட்டு என்னவோ இந்த ரூமில் ஏதோ இந்த வீட்டில் எதோ இழுத்து விட்டானுங்கடி, என்ன அதை துரத்தினே இருக்குது வயன், எனக்கு ஒன்றுடும் வயன். அது அடைச்சி வாயமோடு, காலங்கத்தாலே ஆரம்பிச்சிருது. சே எப்போ பாரு தயம், போய் கிளம்பு போ, ஃபுட் ப்ராக்டிஸ் இன்னைக்கு சீக்கிரமாக வர கிளம்பணும், போய் கிளம்புடா அப்படின்ட்டு இப்போ வயன் அவளோட ரூமுக்கு போயிடுறா. இப்போ தனியாக உக்காந்துக்கின்னு மண்டையை பிச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கிறான். அவன் சாப்பிடலை, தூங்கலை. ஐயோ அவனுக்கு ஒன்றுமே முடியல, எந்த வேலையும் ஆகலை அவனுக்கு. இப்போ அப்படி சரி கிளம்புவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷூ எல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். வாயனும் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியோட தான் வந்திருப்பா. இப்போ அப்படியே வந்து பார்த்தா அவங்க வந்து அவனோட பெட்ஷீட் எடுத்து அந்த கண்ணாடியை மூடிட்டு இருக்கிறான். டேய் என்னடா பண்ற? ஏய் இந்த கண்ணாடி இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை, இப்பயே அதை தூக்கி போட்டு எரிச்சிடுறேன்டி, இங்கேருந்து விசிறி அடிக்கிறேன்டி நான். டேய் இவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? உன் வீட்டுக்கு வந்து ஏன்டா என்ன கெஞ்ச வைக்கிற? ஏய் இதால தாண்டி இப்போ பிரச்சனை, இதால எனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா உனக்கு? ஒன்றும் ஆகாது, ஏன் வா நீ விளாடனா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவா அப்படின்ட்டு 2 பேரும் ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஃபீல்டுக்கு போயிட்டு வயன் வந்து அந்த உமன்ஸ் டீம் அந்த சைடு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, அங்கே போயிருப்பா. இப்போ தேவங்க மட்டும் அந்த டீமுக்கு ஆடிட்டு இருக்கிறான். டேய் தேவங்க அவனை பாரு, டேய் ஜஸ்டின் அவனை பாடுறான், அவனை இங்கே எங்கத்துக்கு ஏச்சா வேடிக்கை பார்த்துனுங்கிறான் அவன். என்னடா டேய் ஒழுங்கா பாஸ் அடிடா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? சரிடா ஆடுங்கடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே திருப்பியும் ஆட ஆரம்பிக்கிறான். எடுத்தவன் சூத்தல அடி, எனக்கு வருதுடா, எனக்கு நல்லா தேங்கு. டேய் ஜீவன் நான் இல்லடா,
நானும் வெளில உட்காந்துக்கிறேன்டா. நீ தானடா டீம் கேப்டனு, நீ ஏன் போய் வெளில உட்காந்துட்டானா யாருடா டீமை ஹேண்டில் பண்ணுவா? இப்போட என்னால் ஒன்றுமே முடியல பாடாடி அப்படின்ட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அப்போ நீ மிரரையே பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்பா இதெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும்தானா? இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஷார்ட்டானது, 3 ஷார்ட் மாதிரி தான் இது ஒரே வீடியோவில் முடிக்கிற மாதிரி தான். ஆனால் அதுதான் என்னால் முடியல. இது 2 ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம். அது எனக்கு என்னவோ நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் எலாபரேட்டாக அது சொல்லலான்னு அப்படின்னு தோணுது திடீர்னு. ஸோ அதனால் நான் இதோட கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது ரொம்பவே ஷார்ட்டு அண்ட் இது ஜஸ்ட் காமெடி த்ரில்லர் அந்த மாதிரி தான் ஃபன்னாக போயிட்டுருக்கும். அண்ட் எண்டிங் வந்து ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, மிஸ்ட்ரியாகவே முடிஞ்சிடும். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, பை. ஐ லவ் யூ ஆல்.